அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மையத்துக்கு வர முன்பருவ கல்வி குழந்தைகளுக்கு இகேஒய்சி எஃப்ஆர்எஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் 3 to 6 ஒரு குழந்தைக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் ரெட் கலரில் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த குழந்தை பேர் பி பிரணீத். அந்த குழந்தைக்கு நம்ம இகேஒய்சி எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அந்த குழந்தை பேரை டச் பண்ணவே நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த குழந்தைக்கு இன்னும் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலை. கம்ப்ளீட் பண்ணியிருந்தோமா இந்த ரெட் கலர் லைனுக்கு நேராக இகேஒய்சின்னு இருந்திருக்கும், இங்கே இல்லை. இப்போ மேலே மஞ்சள் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ப்ரொசீடுன்னு. இப்போ அதை டச் பண்ணோம். அதை டச் பண்ணோமா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லைங்களா, ப்ரொசீடுன்னு, இதை டச் பண்ணோம். இதை டச் பண்ணோமா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம என்ன கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததும் ப்ரொசீடுன்னு கொடுத்துருங்க. இப்போ மதர், ஃபாதர், கார்டியன், அந்த குழந்தைக்கு நம்ம இகேஒய்சி பண்ணுறது இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒரு ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் அந்த குழந்தையோட மதர் டச் பண்ணுறேன். மதர் டச் பண்ணிவிட்டு கீழே ஆதார் நம்பர், அவங்களோட ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிடணும். இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலரில் இருக்கிறத ப்ரொசீடுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணிடணும். இப்போ நம்ம அம்மாவோட ஆதார் நம்பர் குழந்தைக்கு கொடுத்துட்டோம். நீங்கள் அப்பாவது கொடுத்தீங்கன்னா ஃபாதர்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்பாவுக்கு நேராக இருக்கிறத டச் பண்ணி அப்பாவோட ஆதார் கொடுக்கணும். இப்போ நான் குழந்தையோட அம்மாவது கொடுத்துட்டேன். அடுத்தது இப்போ கன்ஃபார்ம் அண்டு ப்ரொசீடுன்னு இருக்கு இல்லைங்களா, ப்ளூ கலரில், இதை நம்ம டச் பண்ணணும். இப்போ அதை டச் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே மறுபடியும் குழந்தையோட அம்மா ஆதார் மறுபடியும் நம்ம கொடுக்கணும். இங்கே அப்பா ஆதார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் அப்பா ஆதார் கொடுக்கணும். முன்னாடி அம்மா ஆதார் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அம்மாவோட ஆதார் கொடுக்கணும். இப்போ ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சர் இல்லைங்களா, அந்த கேப்சா எடுத்து இங்கே போடணும். இப்போ அவங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆயிரும். அவங்க ஆதாரில் எந்த ஃபோன் நம்பர் நினச்சிருக்காங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிரும். ஓடிபி வாங்கி நம்ம போட்டதுமே நமக்கு இந்த மாதிரி வரும். இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட இகேஒய்சி கம்ப்ளீட்டட்னு சொல்லி இந்த மாதிரி வந்துடும். இப்போ ப்ரொசீட் டு ஃபோட்டோ கேப்சர் இருக்குங்களா, ப்ளூ கலரில், இதை நம்ம டச் பண்ணோம். இதை டச் பண்ணமாக்க இந்த மாதிரி வரும். இதில் கோ பேக் நம்ம கொடுத்துடணும். அக்செப்ட் கொடுக்கக்கூடாது, கோ பேக் கொடுத்துருங்க. இப்போ கோ பேக் கொடுத்திங்கன்னா இப்போ அந்த குழந்தைக்கு போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இகேஒய்சின்னு முன்ன இல்லை. இப்போ இவங்களுக்கு இகேஒய்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே மேலே ப்ரொசீடுன்னு மேலே இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்து அவங்களுக்கு எஃப்ஆர்எஸ் பண்ணணும். இப்போ இந்த குழந்தைக்கு நம்ம இகேஒய்சி மட்டும் இப்போ பண்ணிட்டோம். இப்போ ஏற்கனவே இகேஒய்சி பண்ணின குழந்தைக்கு எப்படி எஃப்ஆர்எஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். இந்த குழந்தைக்கு இகேஒய்சி முடிச்சாச்சு, எஃப்ஆர்எஸ் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். இகேஒய்சி இந்த குழந்தைக்கு பாருங்கள், யாசிக்னு டிக் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தையை டச் பண்ணி பார்க்கலாம். இவங்களுக்கு நம்ம இகேஒய்சி பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த குழந்தைக்கு ஏற்கனவே இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். குழந்தையோட ஆதாரும் நம்ம ஆதார் வெரிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ மேலே ப்ளூ கலரில் ப்ரொசீடுன்னு இருந்துச்சிங்களா, அதை டச் பண்ணோமா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அக்செப்ட் கொடுக்கணும். அக்செப்ட் கொடுத்தமாக்க நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ குழந்தையோட ஆதாரில் என்ன ஃபோட்டோ இருந்துச்சோ அந்த ஃபோட்டோ பாருங்கள், மேலே இருக்குது குழந்தையோட ஃபோட்டோ. இப்போ ரெக்கார்ட் வீடியோன்னு இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணோமா நமக்கு இந்த மாதிரி வரும். நம்ம ஏஎன்சி பிஎன்சிக்கெலாம் எப்படி எஃப்ஆர்எஸ் பண்ணமோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த குழந்தைக்கு நம்ம எஃப்ஆர்எஸ் பண்ணணும். இப்போ அந்த குழந்தைய ஒரு 2 தடவை கண்ணை மூடி திறக்க சொல்லிவிட்டு பார்க்க சொல்லுங்கள். இப்போ அந்த குழந்தையோட ஃபோட்டோ நமக்கு இகேஒய்சியில் இருந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்லேயும், இப்போ எடுத்த ஃபோட்டோ யூனிஃபார்மோடு இருந்தீங்களா அந்த ஃபோட்டோ இந்த சைடும் 2 ஃபோட்டோவும் வந்துடும். வந்த பிறகு இங்கே கீழே ப்ளூ கலரில் அது மாறிக்கும். மாறின பிறகு நமக்கு மறுபடியும் இப்படியே தான் இருக்கும். நீங்கள் அந்த குழந்தைய போய் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஆர்எஸ் பண்ணணும் பிறகும் இப்படி தான் காமிக்கும். அதனால் நீங்கள் இகேஒய்சி பண்ண குழந்தைக்கு எஃப்ஆர்எஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும்னு இல்லை. ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க. சரிங்களா? இகேஒய்சி எல்லா குழந்தைக்குமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நன்றி.